வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 2024 ரெண்டாவது காணொளி. முதலாவது காணொளி நான் கோயிலில் இருந்து வாழ்த்துக்களோட, இது இரண்டாவது காணொளி. இது நான் கட்டாயம் கதைக்கணும்னு சொல்லி போன வாரம் நினைச்சேன். நான் ஏனென்றால் இப்போ கனடாவில் இந்த மரணங்கள் அதிகமாகி கொண்டு வருகிறது. போன வாரம் எனக்கு 3 செத்த வீடு இருந்தது. அதில் 2 மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக்கில் செத்தாக்கள். அதுலேயும் ஒன்று ஒரு யுவதி, 38 வயது, 5 பிள்ளைகளின் தாய். இரவு படுக்கைக்க குடியெலும்ப ஹார்ட் அட்டாக்ல மோசம் போய்விட்டார். அதே மாதிரி எங்களோட ஊரை சேர்ந்த எல்லாருக்கும் தெரியும் ஜால்டன் கண்ணன் சொல்லி, அவர் எத்தனையோ 1000 பேர் கனடாக்கு வர காரணமாக இருந்தவர். ஒரு ஏஜென்ட் மாதிரி கனடாக்கு அழைத்து வந்த ஒரு நபர். அவரால் எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து தங்களோட குடும்பங்களை கூப்பிட்டு அப்படி நல்லா இருக்கிறார். அவரும் போன வாரம் ஹார்ட் அட்டாக்ல காலமாகிவிட்டார். அப்போ அதை பற்றி நான் கதைக்கணும்னு நினைச்சேன். நான் இப்போ 2 வருடங்களுக்கு முன்னும் என்ற நண்பன் ஒருவர், அது ஹார்ட் அட்டாக் இல்லை இருந்தாலும் அவர்கிட்ட மரணம் அந்த குடும்பத்துக்கு பெரிய ஒரு கவலையை கொடுத்திருந்தது. அவர் இருக்கும்போது தெரியவில்லை. அவற்றை மரணத்துக்கு பிறகு அவருடைய மனைவியார், பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். நான் இதை பெரிய ஒரு கதைக்கணும் என்று நினைச்சேன். இருந்தாலும் இப்ப குறிப்பிட்ட காலத்துல இளம் வயதினர் இந்த கனடா, நான் லிங்க் ஏல்மன்னு சொன்னால் நினைச்சு வர்றேன். கனடாவில் 20 வயதுக்குல இருந்து மேற்பட்டவர்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லி கனடா அறிக்கையிலேயே வந்திருக்கு. ஸோ அது இப்போ ஹெல்த்தியாக இருந்தாலும் கூட அவன் சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் தான் மெயின் காரணம் என்று சொல்லுகிறார்கள். அந்த சாப்பாட்டு காரணமாக தான் இந்த ஆக்கள். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல நல்ல எக்ஸசைஸ் செய்து நல்ல ஸ்போர்ட்ஸ் செய்கிற ஆக்கள் கொடுத்து இறந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவன் சாப்பாடுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதனுடைய இந்த எமது சமுதாயமும் இப்ப தொடர்ச்சியாக முந்தி ஒரு மரணம் என்று பார்த்தால் கிழமையில ஒன்று, முந்தி மாதத்திலே ஒன்று வரும், கிழமையில ஒன்று இப்ப தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் அந்த ஃபியூனரல் ஹோலுக்கு இடம் இல்லையா, அவ்வளவுக்கு மரணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சார்ஜன், நீங்கள் இது பற்றி கேள்விப்பட்டீங்களோ? நிறைய கேள்விப்பட்டான். இதுல எப்படின்னா, இந்த இளம் வயதினருக்கு ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரியான மரணங்கள் வர்றது காரணம் என்னன்னா, இந்த உணவும் மற்றது தூக்கம். அது இரவுல முழிச்சு கன நேரம் நித்திர இல்லாமல் முழிச்சிருக்கிறதாலையும் அவர்களோட உணவும் செல்வாக்கு செல்லுது. ஏன்னா சில பேர் 2-3 மணி மட்டும் நித்திர இல்லாமல் இருப்பினும் இப்படி இருக்கிறதுனால அவங்க ஸ்லீப்பிங் பேட்டர்னும் மாறைகள்ல, உணவும் மாறைகள்ல, உடம்பு இதுக்கு ஈடு கொடுக்க முடியாம திடீர் மரணங்கள் ஏற்படுது. நிறைய டிப்ரெஷன் அப்படியான பிரச்சனையில நிறைய பேர் மரணம் சம்பவிச்சு கொண்டிருக்குது. என்னால் அதுவும் மிக முக்கிய காரணம் கணவரை கேட்டீங்கன்னு சொன்னா இப்ப நித்திர வரை இல்லை அப்படின்னு சொன்னால் அவைக்கு அந்த ட்ரெஸ் தான். ஜோசினியல் கூட எல்லாம் இறுக்கங்கள் வரைக்குள்ள நித்திரைகள் குறைவாக தான் வரும். அப்ப அதுகளும் முக்கிய காரணம் இந்த ஹார்ட் அட்டாக்கு. ஆகவே நீங்கள் இந்த சாப்பாடுகள் இதுகளில் கொஞ்சம் கவனம் எடுத்து கொண்டால்தான் இந்த ஹார்ட் அட்டாக்ல தப்பிச்சு கொள்ளலாம். என்ன சொன்னா இளம் வயதினர். நீங்கள் முந்தி பார்த்தீங்கன்னா வயது போனாக்களுக்கு தான் இந்த ஹார்ட் அட்டாக் வாரது கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்போ இளம் வயதினர் திடீரென்று இரவு படுக்கிறார்கள், விடிய எழுப்பின உடனே ஆக்கள் மரணித்து விடுகிறார்கள். கேட்டால் சொல்றாங்க ஹார்ட் அட்டாக். ஸோ எல்லோரும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் இருக்கோம். என்ன சொன்னால் அந்த ஹார்ட் அட்டாக் என்று சொல்லி ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னுக்கு வர வலிகள் சரியான வலியா இருக்குமே என்று சொன்னால், அந்த இளம் யுவதி போன வாரம் மரணித்தவர் ஹார்ட் அட்டாக்ல, அவருக்கும் 5 பிள்ளைகள். அப்ப அந்த கடைசி பிள்ளைக்கு 10-11 வயது. அப்ப அது அந்த பிள்ளைகள் எல்லாம் இனி அந்த தாயாரை இழந்து இருக்கைகள பெரிய ஒரு வலியை தாங்க வேண்டிய ஒரு கட்டம் ஒன்று வரும். ஸோ அதனால அவர்கள் ஹார்ட் அட்டாக்ல இறந்து விடுவார்கள். அவர்களுக்கு பின்னுக்கு இருக்கிறவர்களுக்கு தான் அந்த வலி அதிகமாக இருக்கும். அதைத்தான் நாங்கள் கவனத்தில் கொண்டு இதுகள் சம்பந்தமா நீங்க கொஞ்சம் கவனம் எடுக்கணும்னு இந்த 2024 கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததான் இன்னொன்று முக்கியம் என்னன்னு சொன்னால், இந்த ரெட் லைட் கேமராக்கள் நாங்கள்
கன பேர் சரியா ரெட் லைட்ல மட்டும்தான் அந்த கேமரா அடிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப ரீசன் ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச காலமாக ரைட் டேர்னுக்கும் இந்த ரெட் லைட் கேமரா அடிக்குது. இது நாங்க கன பேர் அதை பற்றி கதைக்காம விட்டுட்டோம். கன பேர் எமது மக்கள் கன பேர் அந்த ரைட் டேர்ன் சிக்னல்ல அது இந்த ஒயிட் லைனுக்கு முன்னுக்கு நிக்காம போறதால கேமரா அடிச்சு 350 ரூபா வருது. ஸோ இந்த வருடம் இந்த ரெட் லைட் கேமரா எல்லாத்துக்கும் இந்த ஃபைனை கூட்டி இருக்கிறார்கள். நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் எவ்வளோன்னு சொல்லி. முந்தி 380 ரூபா இருந்தது. நான் அறிந்த வரையில் இந்த இப்போ புதுசாக 900 ரூபா வரையும் அதை கூட்டி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது சம்மந்தமாக நீங்கள் போய் வெப்சைட்டில் பார்க்கலாம். ஸோ அதையும் நீங்கள் கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்றது கனடாவில் இப்போ ரெண்ட் எல்லாமே வாடகை கூடி இருக்கு சரியா. அதனால என்ன சொல்றது, இப்போ வீடு வச்சிருக்கிற ஒரு முதலாளி ஒருத்தர் இருக்கிறார், லேண்ட் இருக்காண்டா, அவருக்கும் மோர்கேஜ் பிரச்சனை இருக்கு. தங்கி இருக்கிற ஆட்களுக்கு நிலையில அந்த சுமை வருது. அதோட சேர்ந்து சில விடயங்கள் நடக்குது. எப்படி என்றால் ஏர்பிஎன்பி என்ற ஒரு தனி வீடு இருக்குண்டா அது மோர்கேஜ் க்ளோஸ் ஆகிற வீடுகளை டார்கெட் பண்ணி ஸ்கேமுகள் நடக்குது. அந்த வீடு வச்சு மோர்கேஜ் எடுக்கிறார்கள். ஸ்கேம் ஒரு பக்கம் வீட்டை இருந்தினால் இப்போ கனவேர் எழும்ப மாட்டேன்டா அது எங்கட தமிழர் மத்தியில் அதுவும் இன்னும் பெரிய பிரச்சனையா போய் கொண்டிருக்கு. வாடகை கொடுத்தவ கனவேர் அந்த ஸ்டூடெண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் வந்தவையெல்லாம் இப்போ 2 பேர் இல்லை 3 பேர் ஒரு வாடகைக்கு பேஸ்மெண்ட் எடுத்தினோம்டா பிறகு பார்த்தா 5 பேர் இருப்பினோம். இல்லை ஒரு வீட்டை எடுத்தினோம்னா கனவேர் அப்போ பிறகு எழுப்ப போனால் அது எழுப்ப பெரிய பிரச்சனை இல்லை. லோயர்கிட்ட போய் கோர்ட்டுக்கு போய் தான் சில விடயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அதுவும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா இப்ப இங்க கனடாவை பொறுத்தவரையில இந்த வாடகை ஒரு பெரிய பிரச்சனை. என்றால் இங்க வந்த ஆட்களுக்கும் வீடு இல்லை, அந்த அளவுக்கு வீடு கட்டவில்லை. ஆனபடியால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக போய்கொண்டிருக்கிறது. அதனால நீங்கள் ஒரு ஆளை வடிவா விசாரிச்சு வாடகைக்கு கொடுக்காம விட்டால் பிறகு நீங்கள் பெரிய பிரச்சனை எல்லாம் மாட்ட வேண்டி வரும். அது எல்லாரும் தான், எங்கடைய ஆக்கள் மட்டுமில்லை, எல்லாருக்கும் அது அந்த பிரச்சனை நடக்குது. எல்லா இனத்தவருக்கும் நடக்குது. எல்லா இனத்தவரும் செய்கிறார்கள். எங்கடைய ஆக்களும் செய்யணும், விரையாக்களும் செய்யணும். வாடகைக்கு இருந்து போட்டு பிறகு அந்த ஒரு ஓனர் வந்து விற்கவோ இல்லை தங்களது விட சொன்னா எழும்ப மாட்டோம். அப்ப பிறகு நீங்கள் லோயர்கிட்ட போய் கோர்ட்டுக்கு போய் தான் இதை எழுப்ப வேண்டிய கட்டங்கள் இருக்கு. அப்ப அதுகளையும் நீங்கள் விசாரிச்சு கொடுக்கறது நல்லது. அடுத்தது இப்போ ஒரு 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 அறிவிப்பு வந்திருக்கு, 2035க்குள்ள 100% இவி வெஹிக்கிளா தான் இருக்கணும் கனடாவில் என்று சட்டம் வரப்போதான். ஆனா அது எந்த வகையில ஃபுல்லா வரும்னு தெரியல. காரணம் என்னன்னா, இவி வெஹிக்கிள் வாங்கிக்கல அதுக்கு மெயின்டெனன்ஸ் கூட. இப்போ பேட்டரி மாற்றினா $15,000 கட்டணும். எல்லாராலையும் அஃபோர்டபுளாக வேண்ட முடியாது. இது எந்த அளவுக்கு சரியா வரும்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சிலவில் இப்படி வர சான்ஸ் இருக்குது. இப்போ 2035 பிறகும் பெட்ரோலில் ஒரு கார்களை நீங்கள் வச்சுருந்தா அதுக்கு தனி ஃபீஸ் கட்டுற மாதிரி, இன்சூரன்ஸ் சேர்த்து கட்டுற மாதிரி வர சான்ஸ் இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறாரு 2035ஓட கேஸ் வெஹிக்கிள் எல்லாம் நிப்பாட்டி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் ஓடும்னு சொல்லி தான் கவர்மெண்ட் இப்போ அறிவிச்சிருக்கு இதுவரையில். அதனுடைய சில நேரம் இன்னும் டைம் இருக்கு தானே, எத்தனை 11 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள புது சிஸ்டங்களை கண்டுபிடிக்கிறார்களோ தெரியாது. இப்பதான் பிகினிங் அந்த பேட்டரி கார்கள் வந்தபடியா எலக்ட்ரிக் கார்கள் சில பிரச்சனைகள் வருது. காலப்போக்கில் அதை திருத்தி அமைச்சு 2035க்குள்ள அது சரியா கொண்டு வந்தால் சில நேரம் சாத்தியமாகும். ஏன்னா கவர்மெண்ட் இப்ப சொல்லிட்டு 2035 பிறகு கேஸ் வெஹிக்கிள் இல்லை, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் நாங்கள் இங்க பாவனைக்கு இருக்குமென்னு சொல்லி. மற்றது ஒரு அறிக்கை என்ன வழியா இருக்குன்னா, கனடாவில் 2023 வரைக்கும் பார்த்தா 4,50,000 பேர்கிட்ட கனடா விட்டு வெளியேறி இருக்கணும்ன்ற ஒரு செய்தி வந்திருக்கு. எவ்வளவுதான் கனடா ஆக்கள் வந்தாலும் கனடா விட்டு வெளியேற ஆக்களும் இருக்கணும் என்ற ஒரு செய்தி வெளியா இருக்கு. அது காலங்காலமா நடக்குது. இப்ப கொஞ்சம் எல்லாம் இந்த கனடாவில் பிரச்சனைகள் இருக்குதானே, வேலை வாய்ப்புகள், வீட்டு வசதிகள் இல்லாத காரணங்களால இப்ப கொஞ்சம் ஆக்கள் கூட வெளியேறி இருக்கணும். ஆனால் இது இந்த நிலை மாறும். திரும்பி ஆக்கள் திரும்பவும் பெறக்கூடிய சான்சஸ் இருக்கு. இது காலப்போக்கில் மாறும் தான் நான் நினைக்கிறேன். மற்றது உங்களுக்கு எப்படி இந்த புது வருடங்கள் எப்படி போச்சுது? புது வருடம் வந்து குளிர் நிறைய அதிகமா இருந்தபடியா ஆக்கள் பெருசா வெளியில வரையில, பெருசா அவ்வளவு கொண்டாட்டம் இந்த வருஷம் நான் பார்க்கல. 21, 22 எல்லாம் நல்ல கொண்டாட்டங்களா இருந்தா, நான் இது
இப்ப வந்து நான் பார்த்த வரைக்கும் கிறிஸ்மஸ் கூட இங்க அவ்வளவு பேர் செலிப்ரேட் பண்ண மாதிரி எனக்கு அதுக்கு தெரியும். மக்களிடம் காசு இல்லை, அதால பெருசா ஷாப்பிங் மால்கள் எல்லாம் முந்தி நீங்க போயிடலாம். அது கிறிஸ்மஸ் இந்த டைம்ல போனால் பெரிய நெருக்கடியா இருக்கும். வெஹிக்கிள் ஒன்றே பார்க் பண்ண இயலாது அப்படியான. இந்த முறை கடை ஆக்களே இல்ல, பெரிய அளவில் ஆக்கள் போயில்லைன்னா மக்கள்கிட்ட காசு இல்லை. என்ன சாப்பாட்டுக்கே இப்ப பிரச்சனையா இருக்கிற காலகட்டத்தில் இருக்கல. கடையெல்லாம் காத்து வாங்குது. அப்படிதான் நிறைய கடையில க்ளோஸ் மற்றது நீங்க இப்ப குளிர நீங்கள் இப்ப வளமையா, அதாவது வந்து டிசம்பர்லயே இங்க சினோ கொட்டத்து வாங்கிடும். ஆனா இந்த வருஷத்தை பொறுத்த வரையில சும்மா லைட்டா கொட்டி இருக்க வழியா பெரிய அளவில் இன்னும் சினோ விரையில. ஆனா அநேகமா ஜனவரி பிப்ரவரி தான் அந்த பெரிய தாக்கமான, அதாவது ஸ்னோ ஸ்டோம்னு சொல்ற அந்த பெரிய ஸ்னோ ஸ்னோ வந்து அடிக்கிறது. ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் பிந்தி வருகுதா இல்லது குறைவா இருக்கான்றது எங்களுக்கு சொல்ல தெரியல. நீ இருந்துதான் பார்க்கணும். இதுவரையில பார்த்தோம்னா எங்களுக்கு சினோ பெய்யல. இது வளமையா நீங்கள் இப்ப சில சில காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா டிசம்பர்ல எல்லாம் ஒயிட் கிறிஸ்மஸ் சொல்லுவோம். என்ன சொன்னா சினோ எல்லாம் வெளியில சினோவா இருக்கும், வெள்ளையா இருக்கும். ஆனா இந்த வருஷம் இல்லாம அப்படி ஒன்றும் இல்லை. நிலம் புல்லுகள் தெரியுது. என்ன சொன்னா +1 +2 இருக்கு. ஆனா விண்சீல், அதாவது காற்றுடன் கூடிய குளிர்நிலை வந்து மைனஸா தான் இருக்கு. சரி, காலப்போக்கில் இன்னும் கூடி 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 கொண்டு போய் சில நேரம் பிந்தி, அதாவது ஏப்ரல் மேல முடிகிற மாதிரி வரலாம். சில நேரம் இந்த வருஷம் இந்த முறை சில குறைவா இருக்கலாம். பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். சரி உறவுகளே, இன்றைக்கு இந்த காணொலியை முடிக்க போறோம். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது கனடியன் தமிழ் சேனல் சார்ஜன் வியூஸ். நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து செய்ய வேண்டியது இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க, மற்றது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த ரெண்டையும் செய்திகள்னு சொன்னால் எங்களுக்கு தொடர்ந்து நல்ல நல்ல காணொலி தர உதவியா இருக்கும். சரி உறவுகளை, மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திப்போம். வணக்கம். நன்றி.